இதுவரைக்கும் டிஎன்பிசி அல்லது எஸ்எஸ்சி வாட் எவர் இட் இஸ், ஓகே, அதில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம், மாடல் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 டைப் தான் இருக்குது, மேக்ஸிமம் இந்த 8 டைப் தான். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா பேசிக். பேசிக்னால் என்ன அப்படின்னா வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டேரெக்டாகவே கேட்பாங்க. ஓகே, ஃபைண்ட் தனி வட்டி என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டைம். கான்செப்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்னென்னா டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதாவது காலம் எவ்வளோ காலமாச்சு, எவ்வளோ வருஷத்தில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கும். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க அல்லது மொத்த தொகை, அதாவது அமௌண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது எவ்வளோ காலத்தில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆச்சு, ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ X% ஹையர் ஆர் லோவர். இந்த மாடல் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் இருக்குது, அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் ஒரு 3 இயர்ஸில் ஒரு சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5% இன்க்ரீஸ் அல்லது லோவர், 5% லோவர் ஆச்சு அப்படின்னா கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குது. அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த மாடலோட. ஓகே, அப்புறம் முனி மெத்தட். முனி மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நான் அந்த வச்சுருக்க இந்த ஷார்ட்கட்டுக்கு பேர் முனி மெத்தட் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2 இயர்ஸில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, 2 இயர்ஸில் வந்து சம் அமௌண்ட் ஆகுது, ஒரு 10,000 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸில் ஒரு 12,000 ஆகுது அப்படின்னா இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது பேர் என்னென்னா இது நம்ம சால்வ் பண்ண போகிறது என்னென்னா முனி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இதில் பிரின்சிபலும் கேட்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்பாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் அலிகேஷன் மெத்தடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இந்த வீடியோஸில். ஓகே, இந்த வீடியோ மீன்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில். ஓகே, அப்புறம் டோட்டல் எஸ்ஏ அண்ட் தென் ஈக்குவல் எஸ்ஏ. இப்போது டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி கொடுத்துருவான்னா ஃபஸ்ட் இயர் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க, செகண்ட் இயர் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க, தேர்ட் இயர் 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. போட்டுட்டு மொத்தமாக இந்த வருஷம் இருக்குல்ல, மொத்தமாக ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோமே, 9 இயர்ஸ் வரைக்கும் அல்லது 3 இயர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். அப்போ 3 இயர்ஸுக்கு வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 11,000 கிடச்சிருக்கு. அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இதான் என்னது டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது 5%, 6%, 7% ஒவ்வொரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அது வந்து மொத்தமாக எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா 11,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஒரு மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஈக்குவல் எஸ்ஏ. ஈக்குவல் எஸ்ஏ அப்படின்னா இப்போ நான் 7,000 வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் போடுறேன் ஒரு 3 இயர்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகே, அப்படின்னா இதே அமௌண்ட்டு இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கணும், வேறு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவான். லைக் 10% எத்தனை வருஷத்தில் வந்து இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ 7,000 அமௌண்ட் போட்டிருக்கேன், 12,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். அப்போ அந்த 3 வருஷத்துக்கு ஒரு என்ன கிடச்சிருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்ல. அப்போது இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் 10% போட்டிருந்தேன் அப்படின்னா, அதே அசலுக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷத்தில் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதே ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதே 7,000 5 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாடல். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட். ஒருத்தன் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கான், அதை வந்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து கொடுக்குறான். பிரித்து கொடுக்குறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணால் அவன் எத்தனை வருஷத்தில் அது பிரித்து கொடுப்பான், அல்லது மந்த்லி எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணான். இதில் 2 டைப் இருக்குது, இதில் 2 மாடல் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து எவ்வளோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அந்த இஎம்ஐ என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். அல்ல இன்ஸ்டால்மெண்ட்லாம் பே பண்ணானா எவ்வளோ நாளில் பே பண்ணி முடிப்பான் அப்படின்னு சொல்லிப்பான். நம்பர் ஆஃப் இயர்ஸில் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணி முடிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருந்தேன், அதாவது எஸ்எஸ்சி அப்புறம் டிஎன்பிசி இது ரிலேட்டடாக கேட்டிருந்ததில் வந்து இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுறப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பழகிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற கான்செப்டை நான் போட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னா பேசிக்கு, அப்புறம் என்னது கான்செப்ட் ஆஃப் டைமு, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹையர் ஆகுது லோவர் ஆகுது,
அப்புறம் முனி மெத்தட், அதுக்கப்புறம் வந்து என்னது அலிகேஷனில் எப்படி சால்வ் பண்ணுறது அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பானுங்க, ஈக்குவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, பேசிக் மாடல் ஃபஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா பேசிக் மாடல். அந்த பேசிக் மாடலில் ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, அகெயின் நான் சொல்கிறேன், நான் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் டிஎன்பிசி அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி தான். ஓகே, எல்லாமே வந்து டிஎன்பிசி அல்லது எஸ்எஸ்சியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். சரியா, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேசிக்காக ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்ப ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. SI ஈக்குவல் டு என்னது பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகே, நான் ஒரு சின்ன ரீகால் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பீனா என்னது பிரின்சிபல், அப்படின்னா என்னது அசல், என்ன அப்படின்னா என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் டைம் அல்லது இயர்ஸ் எப்படி நடந்துச்சு, மந்த்து கொடுத்தாலும் மந்த் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ அகெயின் நான் நல்லா ஞாபகப்படுத்துகிறேன். ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ இன்கேஸ் 10% அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா 10 டிவைடட் பை 100. ஓகே, 10 டிவைடட் பை 100. இதோட மீனிங் என்ன, 100 ரூபா பிரின்சிபலாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும், 10 ரூபாயாக இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு, பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு நீ 100 ரூபா வாங்கினா 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, இந்த இதில் சொல்ல வராங்க 10%ஓட மீனிங் என்ன அப்படின்னா 100 ரூபா கடன் வாங்கினா 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிரின்சிபல் ஈக்குவல் டு 15,000 ரூபா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்னன்னா 7%. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இங்கே பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 15,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை, 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 7 டிவைடட் பை என்னது 100. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, மேலே எப்படி இருக்குது 150 × 2 21, 3 × 7 என்னது 21. ஸோ நமக்கு வந்து தகராறு இங்கே தான் வரும், நம்ம மல்டிப்ளிகேஷன் அடிச்சுனா தான் தகராறு வரும். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, 50 × 10 × 21 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 15 × 10 × 21 அப்படின்ட்டு இதை வந்து 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. 10 × 5 அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகே, இன்ட்டு என்னது 10 × 21. இந்த 21 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வரும் 2 10. 21 5ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ இருக்கும் 105. ஓகேவா, இன்ட்டு 10. ஸோ இதை ரெண்டையும் கூட்டுங்க, 2 10 105. இப்போ 5 1 3 3 1 5 இன்ட்டு என்ன இருக்குது 10 இருக்குது, ஈக்குவல் டு 315 × 0. ஓகேவா. ஓகே, ஸோ எதுக்கு நான் இவ்வளோ ஸ்டெப்ஸை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, எவ்வளோ ஸ்டெப்ஸையும் நான் எதுக்கு கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா, த திங் இஸ் நிறையா பேருக்கு வந்து சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும், ஃபார்முலா என்னங்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். பட் இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவாங்க, அதுக்காக தான். ஓகே, இதை நான் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் எதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், என்ன மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் 15 இதை வந்து இதில் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஒரு மாடல் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த சம்மில் வேறு மாதிரி வந்து நான் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணி காட்டுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்து பாருங்கள், டெய்லியும் ஒவ்வொரு மாடல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.